எப்படி சார் ட்ரங்க் அண்ட் டிரைவ் சார், ஸ்பாட் டெட். யாரு? அவங்க தான் சார். ஏய் இங்க வாங்கடா. ஏய் போங்கடா ஓ. சார் என் ஃபால்ட் இல்லை சார், she lost her balance. என்னடா பேலன்ஸ்? சார் நாங்கள் மினிஸ்டர் மினிஸ்டர் தேவநாயக பையனோட ஃப்ரெண்ட்ஸ் சார். ரோட்ல போறால கொன்னுட்டு யார் பேரா சொல்லுவீங்க, நாங்க விட்டுணுமா? போதையில வண்டி ஓட்டி கொல்லுன்னு மினிஸ்டர் சொன்னாரா? ஏய் போனை கொடு. யோ வண்டியில ஏத்தியா? ஏய் நட நட நட. ஜெயா அந்த போன் எடுத்துட்டு வா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டேன். எல்லாத்தையும் சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும் என்ன? சரிப்பா. பத்து இந்தாங்க ஃபோன். ஹலோ சொல்லுங்க. எனிதிங் இம்பார்ட்டன்ட்? யாரு? ஆக்சிடென்ட்டா? பெரிய இன்ஜுரியா இல்லை ஸ்பாட் டெட்டா? கேஸ் ஃபைல் பண்ணியாச்சா? எஃப்ஐஆர் போட்டு வைங்க, நான் வரேன். வணக்கண்ணே. வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஆ நம்ம தம்பி தான் பேசி வந்துட்டாரா? இல்லை இல்லை இந்த வரேன். ஒன்றும் இல்லை தம்பி, இதுக்கு போயிட்டு காலையில் தான் செல்லிய தம்பி ஃபோன் பண்ணி பேசிச்சு. நீ எனக்கு நேற்று ராத்திரியே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வேண்டியதானே? சார் செல்லெல்லாம் பிடிக்கிட்டாங்க சார். என்னது செல்லெல்லாம் பிடிக்கிட்டாங்களா? என்ன சார் இது? ஐயா அது நைட்டு பெட்ரோல் பண்ணதுங்க. காலைல வந்த உடனே எடுத்து கொடுத்துட்டேன். கையில் இருக்கும் பாருங்க. ஏதாவது சாப்பிட்டீங்களா தம்பி? தண்ணி கூட கொடுக்கலங்க. ஏய் இந்த பேஸ்ட் ப்ரஷ்ஷு எல்லாருக்கும் டீ பிஸ்கட் வாங்கிக்க. ரைட்டாண்ணே, உங்களை பேப்பர் பேனா வேணா சொல்லி விடுங்க. என்னன்னு கேட்டுக்கடா. டிஸ்போசல் கிளாஸ் வாங்கிட்டு வாடா. தான் தம்பியை சொல்லியிருக்காங்கல்ல. 2 மசால் தோசை வாங்கிட்டு வா. சரி. நம்ம லெவல்லே முடிச்சுக்கிற விட்டு ஏசி வரைக்கும் போகணுமா? அவர் வேற வரப்பா பேசுவார். ஆமாம் ஐயா, ஏசி ஆஃபீஸோட எங்கள் சரக்கத்தை சேர்த்து வச்சுட்டு நாங்கள் 4 காசு பார்க்க முடியல. என்ன பண்ண சொல்கிறீங்க? குட் மார்னிங் சார். யாரு? அந்த பொண்ணோட ஃபேமிலி. அமைதியா இருக்க சொல்லுங்க. அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. குளிக்க வெந்நீர் வச்சு கொடுத்தாச்சா? விட்டா லாட்ஜ் ஆக்கிடுவீங்க போல இருக்கு. இல்லை சார், மினிஸ்டருக்கு வேண்டியவங்க. அதுக்கு ஐயா பையன் லேண்டில் இருக்காரு. எஃப்ஐஆர் போட்டாச்சா? 3 பேர்த்தையும் மேலே வர சொல்லுங்க. வெள்ளை சட்டையெல்லாம் வெளியே போக சொல்லுங்க. எஃப்ஐஆர் போடு. என்ன சூரி, பிள்ளைய பறி கொடுத்தவங்க வெளியே நின்று கதறிட்டு இருக்காங்க, நீங்க இவனுங்களுக்கு பந்தி போட்டு பரிமாறுவீங்க போல. சீக்கிரமா எஃப்ஐஆர் எழுதுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஐயா ஏஸ்ட்ட பேச சொல்கிறேன். சார் கொஞ்சம் பொறுங்க சார், ஐயா கிட்ட பேசிக்கிட்டோம். தம்பி இந்த ஆள் சரி வர மாட்டாரு, நீங்கள் அம்மாட்ட சொல்லி ஐயாவே சங்கையாட்ட பேச சொல்லுங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே. அம்மா அம்மா, என்னடா? வினோத்தும் அரவிந்தும் நேற்று வண்டியில் வரையில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஐயோ, அட ஒன்றும் இல்லைம்மா, ஒரு பொண்ணு வந்து குறுக்க விழுந்துருச்சான். அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலையே. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகல, ஸ்டேஷனில் வச்சுட்டு விட மாட்டாங்களாம். அப்பாட்ட சொல்லி அவங்கள விட சொல்லு. நான் தாங்க. நம்ம வினோதும் ஃப்ரெண்ட்ஸும் நைட் கார்ல வரும்போது யாரோ ஒரு பொண்ணு குறுக்க வந்து விழுந்துருச்சான். அதுக்கு போய் ஸ்டேஷன்ல வச்சு விட மாட்டேங்கிறாங்களாம். நீங்க சொல்லி கொஞ்சம் விட சொல்லுங்களேன். ஏய் யாருன்னு கேட்கறாதா? அப்பா யாரா விட மாட்டேங்கிறது? ஏசி சங்கையா? கோபாலங்க. ஏவு கோபால் அங்கே தான் இருக்காரு. சரி நான் பேசுறேன். ஹலோ, நான் மினிஸ்டர் தேவநாயகம் பேசுறேன். சார் சொல்லுங்க. 3 பேர்த்த பிடிச்சி வச்சிருக்கீங்களா? அது நம்ம பசங்க, விட்டுருங்க. அது எப்படி சார்? பக்கா ஈவ் டீசிங், ட்ரங்க் அண்ட் டிரைவ், பப்ல இருந்து சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஸ்பாட்டட். அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க அவங்கள விடுங்க. ஒன்ன பத்தவங்க வெளியே நின்று கத்திட்டு இருக்காங்களே. யார் சொன்னா விடுவீங்க? கமிஷனர் சொன்னா விட்டுருவீங்களா? சரி சார், கமிஷனர் சொன்னா விட்டுறேன். எஃப்ஐஆர் கொடுங்க. சார் மினிஸ்டர் தான் பேசினான்னு நினைக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சிஎம்க்கு அடுத்து அவர் தான் பவர்ஃபுல் மேன். எப்படினாலும் விட சொல்லி அடுத்து கமிஷனரோ ஐஜியோ பேச போகிறாங்க. அவங்க சொல்லி விடுறதுக்கு நீங்களா விட்டு தான் இருந்துட்டு போட்டுமே. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்க. அந்த டைமில் எஸ்ஐட்ட சொல்லி அவனுங்களை அனுப்பிச்சி விடுங்க. போங்க. ஓகே சார். சார் மினிஸ்டர் பேசினார் சார், உடனே அனுப்பிட்டேன் சார். ஓகே. அக்யூஸ்டா ஒரு கேள்வி கேட்கறதுக்குள்ள நம்மள 1000 கேள்வி கேட்குறாங்க. ஐயா ஐயாவோட குரலை கேட்ட உடனே ஏசி பயந்துட்டு தம்பியில விட்டார்ல. சரி நீ உடனே கிளம்பி போர் ப்ராப்பர்ட்டிக்கு வா. அங்கதான் வந்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வாடா. சரியா சரியா.
சார் முடியாது சார், இது எங்க குடும்ப பிரச்சனை, இதுல நீங்க தலையிடாதீங்க. இப்போ என்ன பண்ணணும்ன்ற பணம் தான் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. உள்ள உட்கார்ந்துருக்கேன். பேசாம வாங்கிட்டு போக வேண்டியதானே. அவங்க தான் அதிகமா பணம் தரேன்னு சொல்றாங்கல்ல. அவங்க எவ்வளவு தந்தாலும் எனக்கு பிரணயா எல்லாரும் வந்தாச்சுல்ல, பத்திரம் வந்துடலாம்ல. ஆமா, துரை வரணும்னா காத்துக்கிட்டு முதல்ல அங்க என்ன நடக்குது பார்த்துட்டு வந்து பேசு. நீங்க என்ன ஆளாளுக்கு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல. என்ன பிரச்சனை? பத்திரம் பதிய நேரத்துல வந்துட்டு என்னத்த நீங்க அவசரம் கூப்பிட்டதால தான் நான் இங்க வந்தேன். என் வீட்டுக்காரருக்கு இந்த ஒரு சொத்துல தான் பங்கு இருக்கு. இதை நான் யாருக்கும் விற்க விட மாட்டேன். யாருங்க இது? இவரோட தம்பி ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரோட ஒய்ஃப். இவங்களோட ஷேர் அமௌண்ட் கொடுத்தாச்சா? இந்த இருக்கு சார், வாங்க மாட்டேன்றாங்க. அப்புறம் என்ன மேடம், வாங்கிட்டு வந்து கையில் கொடுங்க. வாங்க, ஐயா கோவமா இருக்காரு. என்ன மிரட்டுறீங்களா? அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப், தெரியுமா? நீங்க வெறும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், நாங்க தான் கவர்மெண்ட். டேய், ஏப்பா உங்க தம்பி உயிரோட வந்தா இப்படிலாம் பண்ணிருப்பீங்களா? தப்புதாம்மா, உங்ககிட்ட அவங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆம்பளை இல்லாத வீடு, உன்னை என் பொண்ணா நினச்சிக்கிறேன். அவங்களுக்கு கொடுத்தவட சேர்த்து வேணா உனக்கு போட்டு தரேன், வா கையெழுத்து போடு. ஏய், என்னையும் அவங்கள மாதிரி நினைச்சுக்காதீங்க. உங்க பதவிக்கு பயப்படவும் மாட்டேன், பணத்துக்கு மயங்கவும் மாட்டேன். சட்டி பயலுகடா, சிட்டில இருக்க பெரிய சொத்தெல்லாம் உங்கள மாதிரி ஆதண்டா மாட்டிட்டு இருக்கு. இப்படியே பிரச்சனை பண்ணிட்டு ஐயா, இவளுக்கு பட்டாதான் புத்தி வரும். நீ வா. இருக்கு பாரு. என்ன சார் இவங்க ஒரு பொம்பளைய கன்வின்ஸ் பண்ண தெரியல. அவங்க தான் ஓகேன்னு சொன்னாங்க, அதனால தான் உங்களை வர சொன்னேன். இப்போ என்னமா மாத்தி? அட போங்க சார், நீங்களா இருந்தோம். அப்படி இல்லையே, மற்ற சொத்துலலாம் அந்த அம்மா இவங்க ஏமாத்திட்டாங்க, அதனால இந்த சொத்துல அந்த மாதிரி ரிவெஞ்ச் வாங்குது. அதுக்காக என்னைக்குனாலும் விற்க போறாங்க. நம்ம விரும்பின சொத்தை நாலு பொண்ணை வேற எவ்வளவு வாங்குறதா? யாரா இருந்தாலும் சரி, அந்த அம்மா சம்மதம் இல்லாம இந்த சொத்தை வாங்க முடியாது. உரசிட்டு ஆகணுன்னே தெரில, ஒன்னால தான் ஏன் ஆட்டம் போச்சு. டேய் செலியா, என்ன அடிச்சிட்டாடா, அவன் என்னன்னு கேளுடா. நான் நினைச்சேன், அவ செஞ்சிட்டா. என்னடா சொல்ற? நான் டிசைட் பண்ணிட்டேன்டா, இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ண போறேன். என்னடா ஃபீல் பேக் ஆயிட்ட? பார்த்தோன்னு லவ் பண்றேன்னு சொன்னா ஓகே, கல்யாணம் வரைக்கும் போயிட்ட? ரொம்ப ஃபாஸ்டா தான்டா போறீங்க. She's gorgeous. சார் என்சைக்ளோபீடியா? நோ தேங்க்ஸ். பிரியா, டிவி ஓடுங்க போறேன். ஏய், யார் நீ? இங்க என்ன பண்ற? எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல நீங்க அவசரப்பட்டுட்டீங்களோன்னு தோணுது. புரியலையே.
அது வந்து சார், ஏற்கனவே அந்த போரூர் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்க ட்ரை பண்ணும்போது நில மோசடி அப்படி இப்படின்னு பத்திரிகைகள் எல்லாம் உங்களை பற்றி எழுதினாங்க. இப்போ அந்த குடும்பத்திலேருந்து ஒரு லேடி மர்டர் ஆனதும் அவங்களுக்கு இன்னும் நல்ல தேனி கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. பத்திரிக்கைன்னா அப்படிதான் எழுதுவாங்க. விஐபி பற்றி படிக்கத்தானே மக்கள் விரும்புகிறாங்க சார். சின்ன வயசு பொண்ணு, புருஷன் வேற இல்லை, எவனோடையோ கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அவன் கேட்க நேரத்துலாம் 1000 கொடுத்தவ லட்சத்தில் கேட்கும்போது கொடுக்கல, கொண்டு போட்டான். என்ன இளவு பார்த்துருச்சேன்னு குழந்தைய கொண்டுட்டான். கொலகாரன் எங்கடா இருக்கான்? பெங்களூர்லையா? கொலகாரன் பெங்களூர்ல காணோம். பிடிச்சிக்குங்க. ஓகே தானே? என்ன சார் வெறும் கொலைகேசா வந்தது? இனி பத்திரிக்கையில கிளுகிழப்பா கள்ள தொடர்பு செய்தா வரும்ல? விதவை பெண் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டான். பிடிப்பட்ட விக்டர் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கள்ளக்காதலன் என்பது தெரிய வந்துள்ளது. கடந்த சில நாட்களாக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட பாத்தியா விக்டர் என்ற உலகம் எப்படி இருக்குன்னு? நேற்று பிற்பகல் சுமார் 3 மணி கள்ளக்காதல் அது இது கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் ஏதும் அறியாத 9 வயது சிறுமியும் கொலையாகி இருப்பது அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பண்டிகை காலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய முக்கிய பாதுகாப்பு ரெடியா? சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த சரி, நான் வந்துடுறேன். விபத்துக்களை தவிர்ப்பது எப்படி என்ற நான் ஃபீல்டு ஒர்க்கு போகிறேன் சார். ஆ, சரிங்க சார். ஈவினிங் வரேன். ஓகே சார். வணக்கம் சார். என்னையா ரெடியா? உங்களுக்கு தான் வெயிட்டிங், வாங்க சார். சார் ஒரு அப்ளிகேஷன் சார். என்ன? நமக்கு வேண்டிய பெங்களூர் பார்ட்டி ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு டீல் முடிச்சு கொடுக்கணும் சார். எங்கயா? அதுதான் சார் அந்த சுங்காரச்சித்தம் ப்ராஜெக்ட்டு. ஓ அதுவா, இப்போ கூப்பிட்றேன் சார். பாப்பா பாப்பா சார், இந்த டீலிங் மட்டும் முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் சார். நீ ஏமா நிக்கிற, இதுல உட்காரு. ஐயா இவங்களுக்கு விருப்பம் தானே? என்ன சார் நீங்க எவ்வளவு பெரிய அழியா நீங்க, அணைக்கிறதும் இல்லாம அள்ளியும் கொடுக்கும் போது யாராச்சும் வேணாம்னு சொல்லுவாங்களா? சார் சார் அந்த பெங்களூர் பாட்டி ஓகே சொல்லிடுவா. பாப்பா நீ மேல போய் ஏசி போட்டு வைப்பா, சார் வருவாங்க. போப்பா சார், பெரிய வேகம் சார். தெரியுது. நான் அந்த பெங்களூர் பாட்டி சொன்னேன் சார். சார் நீங்க போங்க சார். ஹலோ, நெட்வொர்க் நாராஜ் பேசுறேன். ನಿಮ್ಮ ಡೀಲ್ ವಿಷಯ ಮಾತಾಡಿದಾನೆ சார், முடிச்சு தரேன்ட்டாரு. நான் தான் சொல்லு இருக்கா. 10 நிமிஷம் 10,000 ரூபா பாயா, உன் பட்ஜெட் கொத்து வராது. பையா போன இவங்க எல்லாத்தையும் திருப்திப்படுத்தணும்னா நான் தான் மும்பை போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரணும் போல இருக்கு.